வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து எஃப்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு நிலத்தோட 4 பக்க எல்லையை அளந்து காட்டுறதுக்கான அப்ளிகேஷன். இதை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்லைன் ஒரு நிலத்தோட 4 பக்க எல்லையை அளந்து காட்டுறதுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சலான் மூலியமாக வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எஃப்லைன் என்ட்ரி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போகிறதுக்கு தமிழிலம் சிட்டிசன் போர்ட்டல் இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே தமிழிலம் சிட்டிசன் போர்ட்டல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாகின் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி போகலாம். இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க, தமிழிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது 3 டீட்டெயில் கேட்குது. ஸோ இங்க வந்து உங்களோட பேரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு தொடர்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா கேப்சா கோடு கேக்குது. கேப்சா கோடை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சரிபார்க்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யவும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. மேல வந்து ஒரு யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க கொடுத்த மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ஓடிபி சென்ட் ஆகுது. உள்நுழைக கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதற்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்க வந்து மேண்டட்டரி ஃபீல்டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்பா பேர் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்பா பேர் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரியை டைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ளது அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மேலே உள்ளது அப்படியே கீழே வந்துடும். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு பாலினம் கேட்டிருக்காங்க, சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேஜ் சிட்டிசன் தமிழிலம் சிட்டிசன் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பட்டா ட்ரான்ஸ் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா புலையன் எஃப்லைன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க புலை எல்லை அளந்து காண்பிக்க அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து 60 ரூபா. அப்புறம் வந்து ஒரு பவுண்டரி, ஒரு நிலம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 4 பவுண்டரி இருக்கும். ஸோ ஒரு பவுண்டரிக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூரலா இருந்தா 200 ரூபா, அர்பனா இருந்தா 400 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர், மொபைல் நம்பர், உங்க அட்ரஸ் வந்தது. அப்புறம் மனுவின் வகை அதை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், சர்வீசிங் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டிஸ்ட்ரிபியூட் உமன், சீனியர் சிட்டிசன். ஸோ இந்த 4ல் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ ஜென்ரல் போடுறேன். கொடுத்துட்டு இந்த செயல் இருக்கு, செயல்னா இதை வந்து சேவ் பண்றது அர்த்தம். இது சேவ் ஆகிடும். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்களோட தாலுக்கு, அப்புறம் உங்களோட வில்லேஜ், ரெவன்யூ வில்லேஜ். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 3 டீட்டெயில் தான், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வில்லேஜ், ரெவன்யூ வில்லேஜ் சூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட லேண்ட் டீட்டெயிலிங் வந்து என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட லேண்ட் எந்த புல எண், சர்வே நம்பர் எது இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. அதற்கான சப்டிவிஷன் நம்பர்
சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா நம்பர் எடுத்து வந்துடும். ஸோ இதற்கான பட்டா நம்பர் ஆல்ரெடி இங்கே வந்துடுது. நீங்கள் அந்த பட்டா நம்பர் கிளிக் பண்ணீங்க, உங்கள் பட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இதே மாதிரி எஃப்எம்பி டிராயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம்பி டிராயிங் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லேண்டோட எஃப்எம்பி டீட்டெயில் இங்கே வந்துடுது. இதுதான் லேண்டோட எஃப்எம்பி, இது இங்கே வந்துடுது. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லைகளின் எண்ணிக்கை இது வந்து 6ன்னு வருது. இது உங்களுக்கு எத்தனை எல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு லேண்டுக்கு வந்து 4 எல்லை இருக்கும். 4க்கு மேலே 2-3 லேண்டு சேர்ந்து அளக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எத்தனை எல்லையோ அந்த எல்லையை வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட லேண்ட் டீட்டெயில் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இது டிக் பண்ணிடுங்க. இதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து அமௌண்ட் வந்துடுது, 800 அமௌண்ட் வந்துடுது. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் தான். இந்த ஐ ஹவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ இது மூலியமாகவும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களோட லாகின்ல உங்களோட அப்ளிகேஷன் ஐடி வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஐடி அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது மூலயமா ப்ரொசீட் பே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக சர்வேயருக்கு வந்து லாகின்ல போயிடும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ எப்போ அளக்க வரும், என்னைக்கு வரணும், ஸோ ஆப்போசிட் பார்ட்டி யார் இருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ இது ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு சர்வேயரை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கே பார்க்கணும்னா இங்கே ஆப் ஐடின்னு ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வியூ அப்ளிகேஷன். ஸோ நான் இப்போதைக்கு சப்மிட் பண்ணல. ஸோ அதனால் என்னோடது பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பேமெண்ட் பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிர்கா சர்வேயர் இவர்கிட்ட போய் இருக்கும். ஸோ இவர் வந்து அளந்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் எனி டைம் எனிவேர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதான் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கேயுமே பார்த்துக்கலாம். ஸோ அங்கே அப்ளை பண்ணிட்டு உங்கள் லாகின்லேயே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த e-services.tn.gov.in இந்த சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இங்கே போட்டுட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு உங்களோட புலைகளை அளந்துட்டாங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் இதே பேஜில் போயிட்டு எஃப்லைன் ஸ்கெட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போட்டு கேப்சா கோட சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த எஃப்லைன் அளந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்காக நீங்கள் நேராக போய் எங்கேயும் தாலுகா ஆஃபீஸில் போய் அலைய தேவையில்லை. இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணாவே போதும், அவங்களே வந்து எல்லா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.